அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீனில் உள்ள அந்த யுத்தம் தனி பாலஸ்தீனை நோக்கி செல்வதில் பல தடைகள். நேற்று இஸ்ரேல் தன்னுடைய வாக்குறுதியை மீறிவிட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தான் ஒத்துக்கொண்டதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு தாக்குதலை நடத்தியது. அந்த தாக்குதலுக்கு பதிலாக ஹூத்திஸ் ஒருவேளை அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி யுத்தத்தில் இறங்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நேற்று நாம் குறிப்பிட்டோம். அதன்படி ஹூத்திஸ் நேற்று பெரிய தாக்குதலில் இறங்கியிருக்கிறார்கள். 7-8 தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கிறார்கள். நவாத்தீம் பேஸ் என்ற ஒரு விமான தளத்தையும் அதை சுற்றி இருந்த இடங்களையும் தாக்கியிருக்கிறார்கள். அதேபோல ஹிஸ்புல்லா தாக்கிவிட்டு விட்டு சென்ற மீதி இடங்களை நார்தன் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் தாக்கியிருக்கிறார்கள். நார்தன் அல் நக்காப் என்ற பகுதியை நேற்று பாலஸ்தீன் 2 மிசில் வழியாக தாக்கியிருக்கிறார்கள். பீர் சிபா என்ற இடத்தையும் பயங்கரமாக தாக்கியிருக்கிறார்கள். மெஹர் ஆம் என்ற இடத்தையும் தாக்கியிருக்கிறார்கள். ரவீம் என்ற இடத்தையும் தாக்கியிருக்கிறார்கள். இவ்வளவு இடத்தையும் நேரடியாக இலக்கு வைத்து தாக்கியிருக்கிறார்கள். டெல் அவீவுக்கு பக்கத்திலும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. சர்வகாலமும் இஸ்ரேலில் சைரன் சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கின்றன. எல்லா ஷெல்டர்களும் முழுமையாக பூர்த்தி அடைந்து விட்டன. இனி அங்கு இடமில்லை என்ற அளவுக்கு இஸ்ரேலிய மக்கள் ரோட்டில் நிற்கிறார்கள். மெர்கான் டேவிட் ஆடம் என்ற ஆம்புலன்ஸ் சர்வீஸ், நாங்கள் எங்களுக்கு டெலிஃபோன் வருகிறது, எல்லாத்தையும் நாங்கள் அட்டன் பண்ண முடியவில்லை. எல்லா அழைப்புகளும் ஆங்ஸைட்டி கால்ஸ், அதாவது எங்களை காப்பாற்றுங்கள் என்ற இதாகவே இருக்கிறது. அதனால் எங்களால் எல்லோரையும் அட்டன் பண்ண முடியவில்லை என்று சொல்லுகின்றது. பெரிய அளவில் காயங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் தாக்குதல் தொடர்ந்து நடப்பதால் எங்களுக்கு எல்லா இடமும் செல்ல முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து நேற்று ஹூத்திஸுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த யுத்தத்தில் அதேபோல ஹூத்திஸ் டயமோனா என்ற இடத்தை, அது நீகாஸ் என்ற இஸ்ரேலிய ரகசிய இராணுவ தளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த டயமோனா தான் இஸ்ரேலின் அணு குண்டுகளை தயாரிக்கின்ற உலைகளை வைத்திருப்பது. அதன் மீதும் நேற்று ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. நியர் என்று போடுகிறார்கள். ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஹூத்திஸ். அதனால் பயங்கரமான பீதியில் இஸ்ரேலிய மக்கள் பதுங்கு குழிக்குள்ளால் சென்றிருக்கிறார்கள். கிடைத்த நேரத்தில் ஒரு 50,000 பேர் ஒன்றாக கூடி இந்த காசா யுத்தத்துக்கு எதிராக கோஷம் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நீ பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வதற்கு ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டாம். மிக தெளிவாக இஸ்ரேலிய உள்ள போராளிகள் சொல்லுகிறார்கள். பேசாம பேச்சுவார்த்தையில் இறங்கி ஹாஸ்டேஜஸை மீட்டு வா. அவர்கள் சொல்லுகின்ற இன்னொரு பெரிய கோஷம் என்னவென்று சொன்னால், நீ அப்பாவி மக்களை கொல்வதோடு கேப்டிவ்ஸ் என்று சொல்ல அழைத்து செல்லப்பட்டவர்களையும் கொண்டு விடுவாய். யூ ஆர் நாட் கில்லிங் இன்னசென்ஸ் பட் ஆல் கில்லிங் த கேப்டிவ்ஸையும் கொலை செய்து விடுவாய். இதுதான் நீ செய்கிறது. இப்பொழுது முழுக்க உன்னை காப்பாற்றி கொள்வதற்கு சின்பத்து தலைவர் ரோனான் பாராவை நீ நீக்கத்தில் ஏற்பட இருந்த கிளர்ச்சியை மாற்றுவதற்காகவே நீ இந்த நடத்துகிறாய் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள்லாம் எதிர்த்து போராடுறாங்க இந்த யுத்தத்துக்கு எதிராக. ஆனால் நம்ம ஒரு பத்திரிகையெல்லாம் அதை ஆதரித்து என்னமோ ஹமாஸ் தப்பு பண்ணதாகவும் இஸ்ரேலை ரொம்ப நேர்மையாக இது பண்ணதாகவும் கடைசியில் முடியத்தில் பாருங்க. அடுத்து ஹூத்திஸ் இன்னொரு பெரிய சாதனையை செய்திருக்கிறார்கள். நேற்று அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரை தாக்குனாங்க. யுஎஸ்எஸ் ஹாரிமன்ல மேலே இருந்த ஏர்கிராஃப்டுகளையும் தடங்களையும் தாக்கினார்கள் என்று நான் செய்தி சொன்னேன். இன்றைக்கு அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாமே திரும்ப சென்று விட்டது. அங்கிருந்து யுஎஸ் ட்ரூமேன் இன்னும் நகர்ந்து சென்று விட்டது. இது ஹூத்திஸுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னு சொன்னா, ட்ரம்ப் ரொம்ப நர்வஸாக இருக்காராம். போனோன்னா நம்ம அடி குண்டு போட்டு இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், அவனை ஹூத்திஸ் ஓடிடுவான்னு எதிர்பார்த்த ட்ரம்ப் ரொம்ப நர்வஸாக இருக்கிறாராம். அதுதான் அங்கே உள்ள செய்தி. இதில் என்னன்னா, நேற்று கண்ணை திறக்கிற மாதிரி ஒரு எடிட்டோரியல் நமது ஹிந்து பத்திரிகையில் என்ன ட்ரம்ப்போட நடவடிக்கைக்கு அது போட்ட தலைப்பு, ரிசைப் ஃபார் ஃபெயிலுவர், தோற்று போவோம் என்பதனுடைய முன்னறிவிப்பு. நீ யமனை தாக்கி இருப்பது. அடுத்தல ரொம்ப புத்திசாலித்தனமாக ட்ரம்ப்புக்கு, மூளை இல்லாத ட்ரம்ப்புக்கு ஒரு இதை சொல்லுது,
நீ வந்து யூ ஷுட் என்கேஜ் வித் த ஹூத்திஸ். நீ ஹூத்திஸோடு தான் சண்டை போடணுமே தவிர ஒய் ஷுட் இன்ஸ்டெட் ஆஃப் பாம்பிங் யமன். யமனை வந்து தொடர்ந்து தாக்கையில் என்னடா இருக்கு, நீ ஹூத்திஸு கூட சண்டை போட்டு பாரு. அது வந்து ஒரு ரேக்டாக் ஆர்கனைசேஷன் அல்ல, இதே வார்த்தையை பயன்படுத்துது. அது ஒன்றும் கந்தலான ஆர்கனைசேஷன் இல்லை, வெல் ஆர்கனைஸ்ட். 2024 இருந்து சனா, அதாவது யமனின் தலைநகர் அவர்களுடைய பிடிக்குள் இருக்கிறது. நீ நேற்று சனாவதையும் சனா என்ற இடத்தையும் காதா என்ற இடத்தையும் தாக்கிவிட்டு நான் அவர்களுடைய இருப்பிடத்தை தான் தாக்கினேன் என்று சொன்னாய் என்று சொல்லிவிட்டு அது சில தகவல்களை சொல்லுகிறது. அதாவது சவுதி அரேபியா அமெரிக்காவின் தூண்டுதலின் பேரில் 7 ஆண்டுகள் தொடர்ந்து ஹூத்திஸுக்கு மேல் தாக்குதல் நடத்தியது, ஜெயிக்க முடியவில்லை. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனும் யூரோப்பியன் யூனியனும் செங்கடலில் தடை போட்டவுடன் செவரல் டைம்ஸ்ன்னு நம்ம சொல்லுது, அது டசன்ஸ் ஆஃப் டைம்ஸ்ன்னு ஹிந்து சொல்லுது. இவ்வளவு தடவை அது தாக்கியது. இஸ்ரேல் 4 பெரிய தாக்குதலை ஹூத்திஸ் மீது நடத்தியது. இதில் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஹூத்திஸ் சர்வைவ்டு எவ்ரிதிங். கடைசியில் அவர்களுடைய ஹூத்திஸுடைய கடல் ஆதிக்கமே நிலைத்து நின்றது. இப்போதும் அவர்கள் அமெரிக்காவின் கப்பலை நான் தாக்குவேன் என்று சொல்லவில்லை. அவர்கள் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல், இஸ்ரேல் ரிலேட்டட், இஸ்ரேலுக்கு தொடர்புள்ள கப்பல், இவற்றைத்தான் நாங்கள் தாக்குவோம் என்று சொன்னார்கள். இதில் எல்லாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ட்ரம்ப், வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல, கிழக்காசிய நாடுகள்லாம் ரொம்ப வசதியா இருக்கு. மிடில் ஈஸ்ட், அதாவது மத்திய கிழக்கு நாடுகள்லாம் இன்னும் வசதியா இருக்குன்னு சொல்லக்கூடிய நாளில் பட்டினியும் பசியுமாகவே 10 வருடமாக எதிரிகளை ஏற்றி சண்டை போடக்கூடிய ஒரு அமைப்பு ஹூத்திஸ். அதனால த ரிசைட் ஃபார் ஃபெயில்வர், நீ தோத்து தான் போவ அப்படின்னு எழுதி முடிக்கும் போது இப்போ அமெரிக்க கப்பலையும் தாக்குவோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இதுவரைக்கும் இஸ்ரேலில் தான் தாக்குவோம்னா அமெரிக்காவோட அக்ரஷனுக்கு பிறகு நாங்களும் அதை தாக்குவோம்னாங்க. இப்போ நீ வந்து திரும்ப போக வேண்டியது ஆகிவிட்டது என்று அந்த எடிட்டோரியல் முடியும் போது நம்ம அல் ஜசீராவை பார்த்தா, அல் மயாதீனை பார்த்தா, அல் மயாதீன் டீட்டெயிலாக கொடுத்துருங்க எப்படி அமெரிக்கா பின்னே வாங்கியது என்று. அடுத்தால நீ வந்து முடிந்தால் உன்னால ஹவுத்தீஸோட நெகோசியேட் பண்ண, இல்லைன்னா ஹவுத்தீஸை மட்டும் தாக்கி யமனை தாக்காதே என்று சொல்லி அது முடிக்கிறது. என்கேஜிங் த ஹவுத்தீஸ் டு பிரிங் பீஸ் டு த வாட்டர்ஸ் அரவுண்ட் யமன் இன்ஸ்டெட் ஆஃப் மைண்ட்லெஸ்லி பாம்பிங் யமன். யமனை கண்ணை பற்றிட்டு நீ தாக்குதல் நடத்ததை விட ஹூத்திஸை தாக்கி அழிக்க முடியுமான்னு பாரு, அது ஒன்றால் முடியாது. இன்னும் அது சொல்லி முடிக்கும் போது நேற்று அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்ட் எல்லாம் பின்ன போயிட்டு இஸ்ரேல் ரொம்ப நட்டானுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டான். எத்தனையோ தடவை அடித்து பின்னாடி அனுப்பினான். பைடன் என்னெல்லாமா செய்து பார்த்தா, யுஎஸ்எஸ் ட்ரூமேன், யுஎஸ்எஸ் இன்ஸ்டின், யுஎஸ்எஸ் அப்ரஹாம் எல்லாம் வந்தது. எல்லாத்தையும் அடித்து நிமித்தி அனுப்புனாங்க. இப்போ ஒன்றையும் அடித்து நிமித்திருக்காங்க. ஹூத்திஸனுடைய கைதான் அங்கே மேலே ஓங்கி நிற்கிறது. அடுத்தது நம்ம காசாவுக்கு வருவோம்னா, நேற்று 424 பேரை அத்தனையும் குழந்தைகளை கொலை செய்து விட்டான். என்ன பத்திரிகையெல்லாம் போடுகிறது என்று சொன்னால், த லார்ஜஸ்ட் சிங்கிள் டே டெத் ஆஃப் சில்ட்ரன். இதுவரைக்கும் நடந்த படுகொலைகளில் நேற்று தான் அதிகமான குழந்தைகள் ஒரே இதில் படுகொலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று. இதில் ரொம்ப சந்தோஷப்படுவதுக்கு இல்லை, ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், அரபு நாடுகள் அத்தனையும் கண்டித்திருக்கின்றன. அதற்கு ஹமாஸ் நன்றி சொல்லி இருக்கிறது. சைனா, அதே போல் சைனா, ஸ்பெயின், ரஷ்யா, யுனைடெட் நேஷன்ஸ், உருவா, ஐரோப்பிய நாடுகள், கத்தர் எல்லாமே இந்த தாக்குதல் இஸ்ரேலுடைய தவறு என்று சொல்லி கொண்டிருக்குன்னா, இங்கே என்னவோ ஹமாஸ் தப்பு பண்ண மாதிரி இங்கே பத்திரிகை செய்தி போடுறோம். எந்த அளவுக்கு வரிக்கு அதை எடிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அடுத்தது துருக்கியும் துருக்கி, ஈஜிப்ட், ஜோர்டான் அத்தனையும் கண்டித்திருக்கிறது. நீ தான் சீஸ்ஃபயர் வயலேஷனை பண்ணுவேன், நீ வந்து இப்போ அப்பாயிகளை கொலை செய்கிற, இதில் நீ ஜெயிக்கவே முடியாதுன்னு கடைசியில் நேற்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இருந்து இஸ்ரேலிய பத்திரிகைகள் வரை எழுதுகிறது, ஹமாஸ் cannot be destroyed, ஹமாஸை நீ அழிக்கவே முடியாது என்று. ஆனால் ஹமாஸ் தரப்பில் இருந்து இதுவரைக்கும் எதிர்த்தாக்குதல் எதுவும் வந்ததாக நமக்கு தகவல் இல்லை. பிஐஜே என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அபு ஹம்சா என்பவரும் நேற்று ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் 50,000 பேர் இன்னும் ரோடுகளில் நின்று இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக, இந்த யுத்தத்துக்கு எதிராக போராடுகிறார்கள். அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், உன்னை காப்பாற்றி கொள்வதற்கு, உன்னுடைய ஆட்சி கவலாமல் இருப்பதற்கு நீ செய்கின்ற யுத்தம் இது கேப்டிவ்ஸை கொலை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.